பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்துக்கிறேன் சார். காந்தி கையில கத்து கொடுக்குறேன், புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன். மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்துக்கல. என் தம்பி மாரி அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவோ விஷயம். 3 படத்திலும் மாறி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாறிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த கேரக்டர். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் கர்ணனில் பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்னனில் பண்ண அந்த அரசியல்வாதி ஆகட்டும், இப்போ பண்ணியிருக்கிற அந்த காண்டிபன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது. மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன். அப்புறம் துருவ் என்ன ஒரு கடும் உழைப்பு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான இது இந்த கிடைக்கும். துருவ், அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப இந்த படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்கு அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும். தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும். முக்கியமாக ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிரசன்னா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறைக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார், நான் எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு பைசனுக்கு பின் பைசனுக்கு முன் பேசப்படுவார் இசையில். பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை மறக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த சாங் பிடிக்கும்? எல்லாமே ரெக்க டூ குட், எல்லாமே நல்லா இருந்தது. பின்ன மாறியே கேட்கவே வேண்டாம். என் தம்பி இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாங்கினதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாரோடையும் இருந்து பெஸ்ட் இதை வாங்கியிருக்கார். அது ரொம்ப ரேர். அனுபவம் அதை அமையிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது சாத்தியம். வேறு மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாருக்கூடையுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு மாரியோடைய இதுதான். ரஞ்சித், அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தயாரித்ததில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. வேறு யாராவது மிஸ் பண்ணி சார் அவர்களுக்கும், நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும். சார் மைக் கொஞ்சம் க்ளோசர். இப்போ கேட்குதுங்களா? சாரி. அதான் இந்த படத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கும், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி எனக்கு கூப்பிடும்போதே இயக்குனர் சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களை பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் இந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஒன்று டேட்டில் நடுவில் சொதப்பி என்னையை மட்டும் கோவப்படுத்திடாதீங்க அப்படின்னாரு. எனக்கு அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அருவி நடித்து முடித்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்தெந்த இயக்குனர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமயம் நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன், பரியேறும் பெருமாள் பார்த்தேன். பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்போது
ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படி போய் பார்க்குறோம். தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பயுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போனே அப்படி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே முதல் ரோலை வந்து இப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன். அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அதேமாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலை டேரக்டர் லெனின் சார், அவருமே இங்கே உட்காந்துருக்காரு. அவர் படத்தில் முன்னாடி நடிக்கணும் ஒரு ஆசை. ஏன்னா இது வந்து இவங்க பெரிய இயக்குனர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெருசாக உதவி அதெல்லாம் இல்லை. சமூகத்துக்காக எப்பயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குனர்களோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்படிப்பட்ட இயக்குனர்களாக இருக்காங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சாக வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா கோச் வந்து ரெய்டு உள்ளே வர மாட்டேங்கிறாப்புல. ஒரு நாள் இப்படி வாங்கலண்ணே ரெய்டு வந்து பாருங்களேன்னாங்க. உள்ளே போனால் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ரியல் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல பசங்க. அப்புறம் துருவிக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில். ஏன்னா வெளியில் கோச்சான்ட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மேட்டரில் உள்ள பிரமிக்கத்தக்க உழைப்பு. அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, எந்த அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 100% பிடிக்கும். ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீது ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்மளை வளர்த்துறாங்க. அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம். ஒரு நாள் நம்மளும் அந்தமாரி ஆகிடணும் தெரியாது. நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அங்கே வந்து ஓடி வந்துடுவோம். அப்படி கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான். அப்படி வந்து ஒரு கட்டத்தில் இவன் ஜெயிச்சிருவான், இவன் உருப்பிட்டுருவான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய மொமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும், அவர் பக்கத்தில் நானும் நடித்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை தாண்டி லால் சார் கூட நடித்தது, அமீர் சார் கூட நடித்தது, இப்படி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரஜிஷா விஜயன் அவங்க இப்படி அனுப்பாமல் அவங்க எல்லாரோடையும் நடித்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவ்வளோ சந்தோஷமான மொமெண்ட் எனக்கு. அதேமாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அவ்வளோ பிரமாதமான உழைப்பு. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு சின்ன அங்கமாக இருந்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் 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 எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. நன்றி மாரி சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வி ரிக்வெஸ்ட் டு ஸ்டே பேக். 5 ஸ்டார் செந்தில் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமையில் முதல்ல சொல்கிறேன், தமிழ் கரெக்டாக இருக்காது, மன்னிச்சிடுங்க. நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சிலிருந்து அதுக்கப்புறம் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கே போனாலும் யாராவது வரும், நீங்கள் லார்ஜ் ஸ்டார் தானே? ஆமாம், ஒரு ஸ்டில் எடுக்கட்டுமா, ஒரு செல்ஃபி, ஓகே ஸ்டில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்துருச்சு. பதில் ஒரு ஏஜான லேடி, சாரி ஏஜான லேடினா என்னோட ஒரு 10 வயசு கம்மி தான். அவர் வந்து கேட்டார், நீங்கள் மஞ்சளத்தி புருஷன் தானே? ஆக்சுவலி எனக்கு புரியல. என்னம்மா புரியல? நீங்கள் அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே? இல்லைம்மா, என் வைஃப் பேர் நான்சி. அதெல்லாம் சார், நீங்கள் அந்த கர்ணன் படத்தில் ஓகே ஓகே ஆமாம் 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 நான் தான். ஐயோ ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. அவர் ஸ்டில் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசித்தேன், ஏன் எப்போவும் இந்த யாரும் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்ன வந்து மீட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது. எனக்கு ஆக்டிங்கில் என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு, அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும்
அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு. ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி. ஆனால் இந்த கர்ணன் படத்தில் வந்தபோது தான் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மாரி சார் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி, டயலாக் ரெண்டரிங் எப்படி, பிஹேவியர் எப்படி, எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டு தான் அந்த படத்தில் நடித்தது. ஓப்பனாக சொன்னால் என் உள்ளே இருக்கிற ஒரு ஆக்டரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது மாரி சார் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு 25 வயசுலலாம் மாரி சாரை மீட் பண்ணியிருந்தா, இல்லை அவர் படத்தில் நான் நடிச்சிருந்தா, நான் இப்போ எங்கேயோ போயிருக்கும். மாரி சார் இங்கே இருக்கா சார், டூ லேட் சார், நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. ஓகே, பரவாயில்லை. அப்புறம் இந்த மாரி சார் படம் பார்த்தா நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கா, ஒரு சூப்பர் ஹிட் படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவர் எக்ஸலன்ட், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் வெளியே வரும். ஆனால் மாரி சாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ளே பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வந்தவங்க கூட அப்படி தான் போயிட்டு இருக்கு. அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும், அந்த கேரக்டர்ஸ் வரும், அந்த லொக்கேஷன், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஹோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும், உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருக்கும். ஷுவர் சார், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. Thank you so much, sir. We request you to stay back while we invite Mr. Balaji from Jagadambe Films to come. I'm Anis, grandson of Yahya Bhai. We've been in the industry for past 35 years, pioneer in distributing films. We have distributed Maamannan, blockbusters like Maamannan, Maharaja, Master, Beagle. So, all stars and crew members are here. நான் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன். கல்ச்சுரல்ஸ்லாம் பேசுனது சின்ன வயசில். லைக் ஐ வுட் லைக் ஃப்ரம் பசுபதி சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாத்தியார் உங்களை எப்போவுமே. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா கேரக்டரும் தோற்றுரும், அது மட்டும்தான் முன்னாடி நிற்கும். அண்டு கொத்தால தேவர் கேரக்டரை மறக்க முடியாது. அமீர் அண்ணன் ஆஃபீஸ்க்கு நிறைய வாட்டி வந்திருக்காங்க. சின்ன வயசில் லைக் பருத்தி வீரன் அப்போ பார்த்துருக்கேன். ராஜன் தான் என்றைக்குமே, எங்கள் ராஜன் தான். அண்ட் அனுபமா மேம், லைக் when I was in college first year, Premam got released. Like everyone was vibing and you know how sensation was it. எல்லா கல்ச்சுரல்ஸ்லையுமே வைக்க போனாலும் அந்த பாட்டு தான். ஸோ while start of the event we saw like ferocious நிவாஸ் கே பிரசன்னாஜி. ஒரு இந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரியே விஎஃப்எக்ஸ் அப்படியே அவர் ஆடும்போது இறங்குற மாதிரி இருந்துச்சு உள்ள. லைக் எவ்ரி பாட்டுக்குமே அவ்வளோ எனர்ஜி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. மேபி he thinks himself as Bison, I don't know. ஸோ ரஞ்சித் அண்ணா, நீலம் ஸ்டுடியோஸ், Applause Entertainment, Pramod sir, Aditi ma'am. ஸோ ரஞ்சித் அண்ணா கூட வந்துட்டு I got like time to spend in his office, little bit only. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா செலவு பண்ணுறதுக்கு. நீங்கள் ரூட்ஸ் அதை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. ரூட்ஸ்னா லைக் யூ ஷோட் லைக் காலா, சார்பேட்டா பரம்பரை எங்கே, எப்போ, எப்படி ஆரம்பித்தது. மலேசியாவில் போனால் கபாலி. And coming to the captain of the ship, Mari sir, you make it poetic, yet it becomes revolutionary. We cannot like describe in words. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது
என்ன நடந்தது அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டிடுறீங்க. ஸோ எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஊரில் இப்படியும் நடந்திருக்கும், எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை காமிச்சிருக்கீங்க. ஷோட் இட் இன் பிக் பிக்சர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி கம்மிங் டு த ஹீரோ துருவ் விக்ரம்ஜி. லைக் சேது படம் நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இன்னும் அந்த கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆஃபீஸில். ஒரு வருஷம் கொட்டி வந்து அப்படியே மலேசியா சிங்கப்பூரில் இருந்துச்சு. ஸோ we have the opportunity to distribute. As you said, it's your first film Mari, so we are very happy. And ஒரே ஒரு request தான் fans meet வைங்க 4 months once, stay connected with them, they all love you and the Gen Zs are crazy over you. Don't leave them, meet them regularly. Thank you so much for the opportunity. Thank you so much for your kind words. Sorry. Yeah. No, I'm really sorry. நான் இது இப்படி எதுவும் I had a speech prepared. இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிவிட்டு சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ இட்ஸ் லைக் ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார், ஆமாம் சார் எனக்கு தெரியும்னு. அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சு இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு, ஷூஸு, சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார், I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. Sorry. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி வென் யூ சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டது கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார், அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார். ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல், நான் பண்ணுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு டோன். அப்போது எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேறு ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த ஏவினால். சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன், இப்படி இல்லைனா இது இமோஷனால். ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசனில் சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிவிட்டு சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ இட்ஸ் லைக் ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார், ஆமாம் சார் எனக்கு தெரியும்னு. அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன், ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட்
நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார், கூலிங் கிளாஸு, ஷூஸு, சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார், I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எப்பிக் ஃபில்ம். இட்ஸ் மச் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ், சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள். நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கற்றுக் கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்னல்லேருந்து பைசன் வரைக்கும் யோ மை ஃபேமிலி. எனக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் மலையாளி, என்னோடய ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்கள் கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you have given to Mari sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு support. It is, I can't, and applause Entertainment, Samir sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன், ஜூன். அந்த படம் பண்ணதுக்கப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் வாஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்லேருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கேர், உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அனு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்னை வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆனால் அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. that's a big quality guys, you have to clap for it, that's the biggest quality. நான் நம்ம 2 பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிஞ்சு அப்படியே ஆயிட்டாங்க. we have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikramலேருந்து துருவாய் மாறிட்டா நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷனில் இருந்த ஹீரோவில் அது ஆகி மாறதுக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனால் இந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை கிடைக்கும்.
who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்கள் எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் a good film. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் மாரி சார், இட் ட்ரூலி மீன்ஸ் a lot to me நீங்கள் என்னை கூப்பிட்டுருது. ஆனால் சினிமாயை தாண்டி ஆக்ஷன்லும் கட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ ஹி ஹஸ் பிகம் கைண்ட் ஆஃப் such a close friend of mine also. But இது இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் அ ஃபில்ம் ஆன் October 17th for this Diwali. Thank you so much. பத்தி சார், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ சார். அமீர் சார், லால் சார் கூட இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் வேறு படத்தில் we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So உங்கள் கூட ஆக்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து உங்கள் டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. எல்லாருக்கும் வணக்கம். மரிசா, தேங்க்யூ ஃபார் த ஸ்வீட் வேர்ட்ஸ் சார். எனக்கு இது ரொம்ப சரியில்லான ஒரு மொமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் மீ. அந்த டைமில் பரியேறும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாரி சார்கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ அன்லக்கி தட் மை டேட்ஸ் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அண்ட் அதை பற்றி யோசித்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அப்போலேருந்து பரியேறும் பெருமாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். he must have watched it like 13 to 20 times. அது நடுவில் உங்கள் ஃபில்ம்லேருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி, நீங்கள் போஸ்டரெல்லாம் போடுவீங்களே லைக் 5 o'clock ரிலீஸ்னால் அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன் ஃபில்ம்காக ஒரு கால் வந்தபோது சத்தியமாக நான் லைக் இட் இஸ் சம்திங் தட் ஐ டிடன்ட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமாக இருக்குது. அங்கே லொக்கேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சினிமானா என்ன க்யூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமாக அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு இட் டுக் அ பைசன் டு கம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி தட் brought me to பைசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட honest filmmaking is something that I really love. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ண ஒவ்வொரு டீட்டெயில்ஸும், லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமாக வேறு, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமாக வேறு. நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கை பற்றி, சினிமா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் thank you for teaching me and thank you for being patient with me. First few days எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் few days ரொம்ப கஷ்டம். But thanks for being patient with me. And I'm really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manant, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with
பசுபதி சார், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ சார். அமீர் சார், லால் சார் கூட இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் வேறு படத்தில் we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So உங்கள் கூட ஆக்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து உங்கள் டெடிக்கேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha, லொக்கேஷனில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் அஸ் 2 vanities, but we were always in one vanity. இல்லைனா we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ail sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்லேருந்து அங்கே வயரில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமாக. அண்ட் இப்போது நான் பண்ணுற எல்லா படத்துலேயும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் இன் ட்ரபிள் நவ். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் Bison and finally Dhruv. I'm really happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very much to the entire team. Thank you. துரு, உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியல. நான் பார்த்தது இந்த உழவுன்னு 99 பார்த்தேன் நான் வீட்டில். சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான். அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது. சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அப்புறம் மாரியுடைய படங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாரிக்குள்ளே ஒரு ஹீரோ, ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஷா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்ன உடனே கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அப்படியே அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய். ஆனால் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன். ரஞ்சித்திலேருந்து தொடங்குறேன் நான். ஆமாம், ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல், விரிசல், விவாதம் எல்லாமே மேடையில் அப்படி தான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித், மாரி 2 பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க 2 பேரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதித்து கொண்டாடினதில் நான் ஒருத்தன். அவங்க 2 பேருடைய வெற்றி அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன். பல இடங்களில் அவங்க 2 பேருக்காக நான் விவாதம் செஞ்சுருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்னை அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம். என்னுடைய அலுவலகத்துக்கு ஆனால் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி, ஓகே, என்னோடய அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி, கதை கேட்டேன், எப்படி இருக்குன்னாரு. என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கலை நான். ஆக்சுவலாக தண்டகாரண்யம்
அது மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியலை. ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு. மாரியே நான் முதல்ல பார்த்தது வந்து ஈழப்பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய அசிஸ்டண்ட்டாக வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ், அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன். பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம். நான், இயக்குனர் பாரதி ராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது. நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை. அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இருந்துக்கிட்டே இருக்கும். மாரியும் சரி, ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம். சண்டை செய்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ மாறி கேட்டு கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார். சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னார். சரியாக வருமா மாறின்னு? சரியாக வரும் சார், பண்ணுங்கள் சார்னார். சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழித்து வந்தார். 2-3 வாரம் கழித்து வந்துட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சித் அண்ணன்ட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், டே அது எப்படி இருந்தால் நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுடான்னு சொன்னார் அப்படின்னு. திருப்பி வந்தார். திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை, 2வது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். இப்போ வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேனோ அதுபோல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அது என் மைண்டில் ஏறிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும்போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாரு. சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னாரு. என்ன மாதிரி விளாட்றீங்களா நீங்கன்னு? நீங்கள் எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்துடுங்க, நீங்கள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார், அது அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி மாதிரி வர்றேன் மாதிரி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன். இப்போ அவர் ஒரு டைரக்டரு. அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாறி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல. சார் அந்த இருக்குல்ல சார், அந்த சீன் அது இருக்குல்ல, அதுக்கடுத்து இதும்பாப்புல. நானும் தெரிஞ்ச மாதிரி சரி சரி சொல்லுது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் நான், அவ்வளவுதான். இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேருமோ, இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜுக்கு தான் போயிடுச்சு. அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாறி நான் எப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்னாரு. அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால் மாரிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும். அதுக்கப்புறம் துரு, உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியலை. நான் பார்த்தது இந்த உழவுன்னு 99 பார்த்தேன் நான் வீட்டில். சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான்.
அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது. சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அவருடைய உழைப்பு என்னன்னு பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். சேது படத்தில் டே 1லேருந்து பூஜையிலேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான். சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். அப்போல்லாம் துருவை போய் பாருங்க, 2 வயசு இருக்குமா துருவ அப்போ 99ல் 2 வயசுல நான் 3 வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது கேட்டால் அடுத்து அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல. நான் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு வாயான்னு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, அப்பா வந்து ரொம்ப செல்லம் அவருக்கு. அதுக்கப்புறம் துருவை எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவங்க அப்பா விக்ரம் சார், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும், டின்னர் போகணுன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எல்லாரும் சொல்லி போனோம். இப்போ என் பொண்ணு கேட்குது. அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. டேபிள்லேருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு எடுத்தாப்புல, இங்கேருந்து அங்கிட்ட அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி தான் குரு பார்த்தேன் நான். அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டார், படிச்சுட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதில் விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு. விக்ரம் சார்கிட்ட ஒரு வெறி இருக்கும். அவர் வந்து நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம், நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன் நான். அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லுவார் என்கிட்ட. அவரும் நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார், எனக்கு சரியாக வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியலை சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார். பிரபுதேவா சாருக்கு போய் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வர்றார். இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசன் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்போ கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டைமில் அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க. இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான், நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், அது சொல்லவே வேணாம். தங்கலானில் பார்த்துருக்கேன். கும்பகோணத்திலேருந்து திருவிடைமருதூரில் ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணுங்கும்போது காலையில் எந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆகிட்டாப்புல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனால் துருவுக்கிட்டையும் அது இருக்கிறத நான் பார்த்தேன். நான் உங்கள்கிட்டையும் பார்த்தேன் நான். அவ்வளவு, ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட்டு மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூஎஸில் படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானலும் அடுப்பார். அது ஒரு காடு, பொட்டக்காடு, எங்கே முள் இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. அதில் கொண்டு வந்துக்கிட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளியிருன்ற மாதிரியே இருக்கும்.
அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்ருக்கேன். அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகனில் கிடைச்சது துருவுக்கு இந்த படத்திலே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோடு நடிச்சிட்ருக்கோம், பரவாயில்ல சினிமா புதுசாக நிறையா சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள் துரு, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார் என்னென்ன, அவங்க எனக்கு அப்படிலாம் கோஸ்டார்னு இந்த படத்தில் யாருமே கிடையாது. எங்குழுந்து அவங்க ரெஜிசா சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு அருமையான நண்பர் கிடச்சிட்டாங்க அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்குது. எனக்கு ஒரு சீன் அவங்களோட அந்த பொண்ணு அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்மையாக ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, உட்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைமென்ஷன். அதில் என்னென்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. என்னடா அந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திடுச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசித்தேன் உண்மையிலே, அன்றைக்கி நான் ரசித்து பார்த்தேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவ்வளவு இது. ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது, காம்பினேஷன் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், ரெஜிசா பார்த்தேன், பசுபதி சார் பார்த்தேன். பசுபதி சாருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது, அது அவருக்கும் தெரியாது, நானும் சொன்னதில்லை. அது என்ன உறவுன்னா, பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா அப்படின்லாம் எழுதுகிற பழக்கம் இல்லை. அது ஒரு கேரக்டர் அப்படி தான். ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்புவை மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணல. சித்தப்பு கேரக்டரை எழுதும்போது மட்டும் இது பசுபதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில். அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டரு. அந்த டைமில் அவரை என்னால் ரீச் பண்ண முடியலை. அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சார் வச்சு நான் எடுத்தேன். லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன். நான் உங்கள் ரசிகன் சார், உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன், உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன். நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, அதனால் உங்களையும் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு என்னென்னா, இப்போ என்னோட கோ ஆர்டிஸ்ட்லாம் யாரும் தெரியுங்களா, அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிடல, பூரா அந்த 5 கொலை பண்ணவங்க, 4 கொலை பண்ணவங்க, இவங்க தான் என் கோ ஆர்டிஸ்ட்டு. இவங்களோடய தான் நான் இந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும். அப்ளாஸ், நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கேன், நானும் வேறு படங்களை நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீமோட ஒர்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது, அவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் போடுறது, ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது, உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸ் இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருங்க. அப்புறம் மாரியுடைய படங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ, ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிசா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்ன உடனே கூலிங் கிளாஸோட குளிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போய்
ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது நீங்கள். அவர் கூட போகும்போது எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பாங்க. நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டீங்க. ஆமாம், ஷூவோட வாட்செலாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது, நீங்கள் அதுக்கு மேலேயும் போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க, சரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கு. அப்புறம் இந்த தம்பி கேமராமேன் எழிலரசன் தானே, அருமையான ஒர்க்கு, பிரமாதப்பட்டுட்டு. நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு. அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்புல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு போட்டியாக நீ வந்துடுவியோன்ற அந்த அச்சம் இருந்து. என்ன டான்ஸே அது, என்ன பர்ஃபார்மன்ஸு ஸ்டேஜில். மாறி இப்படி பார்க்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருவோமா நம்ம ஹீரோவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும்? அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல, அப்படி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எழுதி தரேன், நீ கண்டிப்பாக ஹீரோவாக போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த பைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்குது. கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்காரு. பாரதி ராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள், 16 வயதிலே, கிழக்கே போகுமுறையில், புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேறு எதுவும் எடுக்க தெரியாத உடனே வச்சாரு ஒரு ஆப்பு, சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல. மாறி அந்த விஷுவல்ஸும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி, வாழ்த்துக்கள். மற்ற யாரையும் விட்டுட்டேன்னா, யார் அனீஸ், அந்த தம்பி போயிட்டான், அவனை எனக்கு அடையாளம் தெரியல, யாகியா பாயுடைய பேரன். அவன் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான். வாழ்த்துக்கள். ஸ்டார் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னென்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? கோயிங் குட். எப்படி இருக்கான்? என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட இருக்கான், லுக்கெலாம் வாக்கெலாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, பழச்சிப்போ போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க, இந்த ஆட்டம் ஆடுறான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாதிரி. உங்ககிட்டே நான் சொன்னேன், துருவகிட்டையும் சொன்னேன், ஃபென்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷ்னல் கேம்ஸ் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அவ்வளோ. இந்த கடைசியாக பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லோரும் பேசிடுவாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லா புகழும் என் இயக்குனருக்கு. இதை நான் வந்து எப்பவுமே சொல்வேன், ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது, இயக்குனர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இயக்குனர் தான் இயக்குனர் இல்லாமல், நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறேன், இயக்குனர் இல்லாமல் சினிமாவில் ஒரு நடிகனால் ஒரு அடி கூட எடுத்து வச்சுக்க முடியாது. தான் உண்மை.
இந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் வந்து அவன் உள் வாங்குறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், அது வேறு. ஆனால் அங்கே இயக்குனர் இல்லாமல் அணுவளவும் செய்யாது, அதுதான் உண்மை. நான் முதல்லையே இதை பேச்சு ஆரம்பிக்கும் போதே மாறிக்கேன் நன்றியை சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால் நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக எனக்கு என்னென்னா, எப்போவுமே நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடிகன், ட்ரெயின்டு நடிகன் சொல்வேன். அது என் கர்வம். ஆனால் எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் வந்து எந்த படத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்றைக்கி ஷூட்டிங் போகிறேன்னா இன்னிலேருந்து எனக்கு ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்றைக்கி ஷூட் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் நான் வந்து ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன், படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலாக வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம். அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் இருந்தது. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப எங்கேருந்தோ வரும், அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ், சார் ஹேவ் ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட த கிரேட் தொம்மனும் மக்களும் வந்து நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார், உங்களோட நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்காருன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மதன், அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகெயின் மாறிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டருங்க அவர். எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு, பியூட்டிஃபுல் ஆக்டர், அவ்வளோ அழகாக எமோஷன் பண்ண. எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ என்ன இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுறோம் போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையை நிறைய நேரங்களில் அவர் வந்து அந்த மூமெண்ட்டில் கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லீசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர், அவங்களோடலாம் எனக்கு சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையில் நான் அவங்க அப்பன் தான், என்னோட டவுட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல் வென்எவர் நம்ம ஸ்பாட்டில் இருந்த டைம்லலாம் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ, இட்ஸ் அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போடணும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது, ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அதை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே கூப்பிட்டு சொன்ன மாதிரியே பல கலக்கிற அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், நல்லா வரவே இல்லை வாயிலிருந்து அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அமேசிங். நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட, கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா இந்த ரேஞ்சில், நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னென்னா, படம் ஆரம்பித்த 3ஆவது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன், அன்றைக்கி விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது, கோயிங் குட், எப்படி இருக்கான், என்ன மாதிரி ஒருத்தன் சுற்றுவானாங்க, கிட்டத்தட்ட இருக்கான், லுக்கெலாம் வாக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் ஒன்று சொன்னேன், சரி நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, பழச்சிப்போ போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த ஆட்டம் ஆடுறான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாதிரி. உங்ககிட்டே நான் சொன்னேன், துருகிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷ்னல் கேம்ஸ் ஆடலாம்,
இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷனல் கில்ட் வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபென்டாஸ்டிக். அண்ட் அப்ளாஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி அண்ட் மணிந்த், ஆல்வேஸ் அமேசிங், வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கார், என் தம்பி ரஞ்சித். இந்த நீலமில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு சுகம் இருக்குது. அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படி தான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருந்தது. நன்றி அகைன் ரஞ்சித். நான் இன்னொன்று முக்கியமாக அந்த ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாரை விட ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் இல்லைன்னா இந்த படம் வந்து சாத்தியம் இல்லை. நான் அவுட் ஆஃப் இது போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரையும் கொஞ்சம் மேடைக்கு ஏற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு வாங்க மேலே பேய் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய பேய் இருக்கு மாறின்னு, இது இங்கே ஓடும், அது அங்கே ஓடும், அப்படியே பிரிச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் அது. அது அவங்கள நம்ம இங்கே மேடையில் ஏற்றலைன்னா இந்த நிகழ்வு வந்து முட்டு பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் எல்லாரும் வாங்க. Can we please have the assistant directors to join? உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. பாஸ்டியா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும், ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதுனே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி, சாரி, ஓகே, இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான்
அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார் கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ்ஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிங்களாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து மாசான முத்து அவர் வந்து ஒரு சம பிளேயர். அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார். ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார். அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் வந்து அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்குன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கண்ணனண்ண, ஜெகண்ண, வேல்மயிலண்ண, காலப்பெருமாள்ண்ண, அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகண்ண, இவங்க வந்து இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட வேல்மயிலண்ண, நான் உங்கள் பேர் சொன்னேன்ல, எஸ், ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக ஒரு நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன்கிட்டலாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தி கணேசன்,
சார் உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இப்போது நான் க்ரூவுக்கு வரேன். கேமராமேன் மிஸ்டர் எழில் இருக்காரா தெரில. எஸ் அண்ணா, ஐம் வெரி லக்கி. உங்கள் லென்ஸ் மூலிமா நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் தாசனனுக்கும் பிரசன்னானனுக்கும் ஒரு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நீங்களும் சகதிக்குள்ளே இறங்கி, ஆற்றுக்குள்ளே இறங்கி, கிரவுண்டுக்குள்ளே இறங்கி, வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீதி எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணீங்க, நீங்களும் உங்கள் டீமும். ஸோ அதுக்கான நன்றிகள். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் அண்ணன் டீம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிவாஸ் இன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க, அது பார்க்க செம்மையாக இருக்குது. நிவாஸ், உங்களை தவிர வேறு யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் மாரி சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும், இதே மாதிரி எனர்ஜியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ். எஸ், ஏடிஸ் ஷரண்யா, அரவிந்த், பிரபா, சாரி பேர் மறக்கணும், சாரி. ஆனால் முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வள்ளிநாயகம் அண்ணா, இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் என்னோட இருந்திருக்காரு. வெறும் மாரி சாரோட ஒரு ஏடியாக இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸாக, என் டீமோடையும் என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருந்து, திருச்செந்தூரில் நானும் என் டீமும் தனியாக இருக்கும்போது வள்ளினா தான் நம்மளோட இருப்பார். ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வள்ளினா. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டண்ட் எனக்கான மேக்கப் பண்ணுறவர் கலையண்ணா, அவர் வந்து நான் அப்பா சேதுல அவர் நடித்தார் ஒரு சின்ன கேரக்டரில். இப்போது என் கூட இருக்கார். அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூப்பா. அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணன் எனக்காக வண்டி ஓட்டுறவர், அவர் வந்து ஒரு பாக்ஸர். ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட எப்போவுமே இருப்பார், எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பார். அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லாரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவர் ஒருத்தர். தேங்க்யூ கார்த்தியண்ணா. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இப்போ இல்லை, ஒரு சேட்டை பிடிச்ச பையன், கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை. ஆனால் விஜய், உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா, நீ சேட்டை பண்ணது நிறுத்தினா திருப்பியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்டா. தேங்க்யூடா விஜய். அதுக்கப்புறம் அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லால் சார், உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா, ரஜிஷா, உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறி இருக்கீங்க. அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுப்பமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் உங்களுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும்
நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சிட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவாக நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா, தங்கலான், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ இது சாரிங்க. சாரி என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கெல்லாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்னை நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா, நீ ஒரு தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையாக மாறி தூமாமா தான் என்னோடய பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம்
நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி, ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து இருக்காரு. நான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா பசுபதி அண்ணன் சொன்னார், ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்லுவார். நான் வந்து நடிச்சு காட்ட மாட்டேன். பசுபதி அண்ணன் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் நடிச்சு காட்டினதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழிகளை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ நான் நடிச்சு காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவாரு. பட் ஆனால் வந்து நான் நடிச்சு காட்ட மாட்டேன். நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன். அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாரா அவர் பண்ணது, ரங்கன் வாத்தியாரா பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அண்ட் அதை விட எனக்கு தங்கலானில் ஒரு பண்ணது தான் நான் மிரண்டு போனேன். நான் இப்படி இவரால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி என்னன்னா நான் மிரண்டு பார்க்குற ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து நான் மிரண்டதுனானா உண்மையிலே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். பரியேறும் பெருமாளில் நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேறு மாதிரி மாறி இருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் மாரி. தேங்க்யூ அதித்தி. Aditi, we met Bombay and you saw Kala back to back, right? So Aditi, she is my fan. That is why she wants to work with me. She wants to make a movies and social என்ன சொல்கிறது, சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் Bombay she will come and she came for me and my thought, what I believe, philosophy. And thank you Aditi. And so wonderful. We did a lot and we have to do a lot. And thank you Samir sir. And Pramod, ரொம்ப நன்றி. ப்ரமோத்துக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் ப்ரமோத் தான் ஐ மெட் சமீர் சார். அண்ட் சமீர் சார் யூ பிலீவ். அண்ட் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அண்ட் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேனோ இந்த சோஷியல் பாலிட்டிக்ஸை he understood and that is why he wants to support me. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சமீர் சார் அண்ட் என்டையர் அப்ளாஸ் டீம். அண்ட் சுனில், யூ சச் எ ஸ்வீட் பாய், ஸ்வீட் மேன். ஆல்வேஸ் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் சச். தேங்க்யூ. யுவர் சப்போர்ட் இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங். தேங்க்யூ. அண்ட் Prasoon and whoever involved, everyone from Applause. And we've been doing we already we finished 2 movies and we need to do a lot. Thanks for your support, thanks for believe me. And also this movie, we quoted on budget, but little more budget, but you never asked me, you never texted me, nothing. Thank you, you believe me a lot. And after saw the Bison, you sent us some message and the film was awesome and amazing. You just felt like very emotional. And that time I got okay fine. He spends money and he loved the movie, right? That is enough. Thank you Samir sir. And ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருந்தது. அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன். ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி தான் நான் மாரி செல்வராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். ராம் சார் தான் மாரி செல்வராஜ் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சார்.
மாரி செல்வராஜ் வந்து என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லி எனக்கு அமைச்சார். மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சார். அப்படி தான் வந்து மாரியை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். மாரியை எனக்கு என்ன பிரச்சனைனா, மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் மாரி வளர்ந்துட்டான், மாரி நிறைய படம் பண்ணிட்டான். அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா, அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதை இந்த மாதிரி இல்லையா அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான். அது நான் அதை புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புகிற ஆள் கிடையாது. நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான். ஸோ அந்த மனிதர்கள் நம்புகிறப்போ மனிதர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே டைலூட் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்கிறேன். பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா, மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது. நான் அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன், ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதை பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேண்டேன்னா, ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து ஒரு 5வது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தனால ஐ ஃபீல் லைக் அந்த காம்போசிஷன், அந்த கேரக்டரை நிற்க வச்சது, சஜஷன் ஷாட் அவன் கட் பண்ணது, சில இடங்களில் கட் பண்ணது, அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் இது தொடர்ந்து அதுக்குள்ளே போகவே முடியும். இப்போ நான்லாம் வந்து அட்டகத்தி நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்ல நான் இன்னும் போகவே இல்லை. நான் திரும்ப போகணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு என்ன போடாமல் தடுக்குதுன்னா, நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு அருப எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா, அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான், மாரி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்கா, அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாரி சொல்கிறது தான், பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல, அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பெரியரும் பெருமாள், இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்ப பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீயிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா, எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆக்குது. சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக நான் வந்து பார்க்கலாம். அது பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ள அதை கையாளுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அது பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது. வாழ்த்துக்கள் மாறி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மனசார உண்மையிலே வந்து நினச்ச வாழ்த்துறேன். நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க. துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது. என்னடா இது விக்ரம் பேர் காரணம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர்
எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரம் மிரண்டு போயிருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். அது வெறும் ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கவங்க கூட நெருங்கவே முடியாது. நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து இருக்காரு. நான் மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா பசுபதி அண்ணன் சொன்னார், ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்கிறார். நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன். பசுபதி அண்ணன் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் நடிச்சு காட்டினதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழிகளை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ நான் நடிச்சு காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவாரு. பட் ஆனால் வந்து நான் நடிச்சு காட்ட மாட்டேன். நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன். அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாரா அவர் பண்ணது, ரங்கன் வாத்தியாரா பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அண்ட் அதை விட எனக்கு தங்கலான்ல ஒரு பண்ணதை தான் நான் மிரண்டு போனேன். நான் இப்படி இவரால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அண்ணனை நான் மிரண்டு பார்க்குறவரால். அதுக்கப்புறம் வந்து நான் மிரண்டதுனானா உண்மையிலே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். அவரே எனக்கு தெரியல, தங்கலான் அவருக்கு எத்தனை படம் தெரியல. எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனை படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து டிரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்க இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லை. அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டைரக்டரா நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம். பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு. அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்கு. அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அவர் ஆர்டிஸ்டா இல்லடா, இப்போ அவனுங்க இதை ஏத்துக்கல, அப்போ வர நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியா மாத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான், ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். ஸோ அப்படி அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார். எனக்கு என்னென்னா, அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறேன். திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான். அது வந்து ஒரு என்ன சொல்றது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புறேன். பட் ஆனால் துருவா இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த லுக்கு, இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சுது. துருவ நீங்கள் வந்து மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க. உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது. அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்னைக்கு வரல, அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமா உங்களுக்கு அவர் வாழ்க்கையிலிருந்து நீங்க அதை வந்து கத்துப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் யூ டிட் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் அதே மாதிரி வந்து அனுபமா, அந்த ரெஜிஷா, அந்த அண்ணன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 கேரக்டர் வந்து வேற லெவலில் பேச, லால் சாரும் வந்து அண்ட் பாண்டியராஜா கேரக்டர் வந்து முக்கியமாக தென்பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க. அண்ட் தேங்க்யூ மனத்தி கணேசன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக மிக நன்றி. அண்ட் பசுபதினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான், அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா பாட்டது
அது பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப இமோஷனலாக ஆகிட்டேன் நான். எப்படா ஏன்னா நான் ஒரு தெரியலையே, ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும், நம்மளை வந்து பிரேக் பண்ணும். அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு. நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் பேசினேன் நான். அண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்துல இருந்து. நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் இந்த படத்தில் பைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு நீலமோட நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேறு கிடையாது. நாங்கள் 2 பேரும் அண்ட் அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீலம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தோம். இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம். அண்டு இதோட இந்த நீலம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்டு வந்து இபி அண்ட் காமராஜ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அண்டு விபிஆர் அப்புறம் யார் இருக்கு, ஓகே யாரெல்லாம் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ், உன்னுடைய பயணம் இன்னும் எனக்கு எப்பவுமே பாபா அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி. அவர் தான், வேறு யாருமே கிடையாது. நான் எப்பவுமே அவர் யோசிப்பேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது, அவரை வந்து பழி சொல்லுது. ஆனால் இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காம தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ அவர் வந்து காஸ்ட் டிவைட்னால இவ்வளவு பாதிப்பு பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒருபோதும் இந்திய மக்களை, இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை. அவர்களை, இந்த மக்களை வந்து அவர்களை வழிபடுத்த, அதாவது நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து உழைத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக திருப்பி கொடுக்காம அது என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் தான் என்னுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை அவர் அந்த வழியில நான் இருக்கிறேன் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்கு. அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் நான் சந்திச்சதில். அண்டு எங்கள் திரைப்படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் செந்தில் அண்ணன், அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து நந்தகுமார் அண்ணன், அண்ட் வந்து ஜெகதாபா ஃபிலிம்ஸ் அண்டு அவர் அறிமுகப்படுத்தின போஸ் அண்ணன், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு யாக்கே பாய் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தோஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நான் படப்படணும் அப்படியே பேசுவேன், இதுதான் நான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஜெய்பீம். பைசனோட கதை தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கிளம்பி வந்து உழைப்பாலையும் திறமையாலையும் நேர்மையாலையும் பெரும் போராட்டங்களுக்கு இடையில் வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்களோட கதை. அதில் 2 பேர் மேடையில் இருக்கிறோம். இதுதான் பைசனோட கதை. இந்த நேரத்தில் ஏன்னா தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எமோஷனலான நேரம். நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இவ்வளோ நாள் என்னோட கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பைசனில் நிறைய இளைஞர்களோட கதையை சொல்லியிருக்கேன். அதில் முதல் மெயின் மூல காரணம் அண்ணன் கணேசன். அது மட்டும் இல்லாமல் கணேசன் வந்து இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், இதை உங்களோட கதையை மூலமாக வச்சுக்கிட்டு நான் நம்ம ஊருக்கு, நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னோடய ஸ்டைலில், என்னோடய அரசியல் பார்வையில், என்னோடய புரிதலில் இந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டேன். அவர் நீ பண்ணால் அதை கரெக்டாக தான் சொல்லுவேன், என்ன தேவைன்னு தான் சொல்லுவேன், அதனால் நீ எடுத்துக்கோன்னு சொன்னார். என்னை நம்பி அவரோட கபடியையும் அவரோட உழைப்பையும் வெற்றியும் எனக்கு கொடுத்தாரு. முழுக்க இந்த படத்தில் அவரோட கபடியும் வெற்றியும் உழைப்பையும் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து முழுக்க துருவியும் சரி, மொத்த கபடி டீமையும் சரி, இந்த கபடியை உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம். எனக்கு கிரவுண்டு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்து கொடுத்தாரு. நிச்சயமாக அண்ணன் எது சொல்கிறது, அவர் இல்லை அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. அதான் மெயின் ரீசன். ஒரு பெரிய தூணாக இருந்து என் கூடவே வந்து பண்ணார். ஆனால் அவருக்கு எனக்கு என்ன கதை பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியாது. நம்ம கபடியே படம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சார். இந்த படத்தோட வெற்றி, இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க, ரஞ்சித் அண்ணன் பார்த்தாரு, என்னோட டைரக்டர் பார்த்தாரு, என்னோடய நண்பர்கள் பார்த்தாங்க, என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தாங்க. இவங்க எல்லோரும் என்னைய படம் பார்த்து முடித்த உடனே பயங்கரமாக ஒரு சக்ஸஸ் ஃபீல் கொடுத்து ஹக் பண்ணிட்டு போனாங்க. பட் அந்த படத்தை இவர் பார்த்துட்டு என்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தது தான் என்னோடய பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன். அந்த இரவு நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்து அந்த முழு இரவையும் கொண்டாடணும்.
அந்த இரவில் தான் அந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச படமாக நான் உணர ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அண்ணனுக்கு எங்களால் இந்த அண்ணனுக்கு கௌரவிக்கும் விதமாக ரஞ்சித் அண்ணன், அமீர் சார், லால் சார், சுபீர் சார் மேடை கூப்பிடுறேன். துருவ் ஸ்டேஜ், சமீர் சார். நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே நன்றி. கபடி பிளேயர்ஸ் அண்ட் டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ரஞ்சித் அண்ணா, அதனால் நாங்கள் மறக்கவே முடியாது. பெரிய பெருமாள் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு லவ் யூ மெசேஜ் அனுப்புனீங்க. அந்த நாள்லேருந்து இந்த பயணம் தொடங்குது. அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு, குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோணிகிட்டே இருக்கும். ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன். பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஞ்சிதனாட்ட சொன்னேன், வேறு எதாவது கதை பண்ணலாம், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டை வந்தோம்னு பயமாக இருக்கேன். அந்த பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தை வேறு ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னார், டேய் இந்த படம் இப்போ பண்ணலாம், எப்படா பண்ண போகிறேன், இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும். இதை படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல, சரியே ரஞ்சித்தன்ட்டு ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீலம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு, மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது, என்னோடய இன்டர்வியூஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டு நான் வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா, இப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன உங்கள் ஊர் என்ன எப்படி இருக்குது, உங்கள் ஊர் என்ன எப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டிலேருந்து அனுப்புறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது என்ன, இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோடய ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் அனைத்து கணேசனன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோடய அரசியல் பார்வை, என்னோடய புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ளே நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோடய ஆகச்சிறந்த என்னோடய அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோடய மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோடய மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோடய ட்ரிபியூட் தான் இது, என்னோடய எமோஷ்னல் தான், என்னோடய அதிகபட்ச என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச எமோஷ்னல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பேர் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17th அப்படிங்கிறது எனக்கு வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி வாழ்க்கை சூழல் தான். இதுலேருந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறத பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க.
அவங்க அத்தனை பேர்த்தையும் நான் அதை கடத்தினேன். அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனது கதையை பற்றி கிடையாது. என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே இருக்கிற சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சம்பவங்கள் நடக்கும். லால் சார் வந்து நீ பார்ப்பாரு, அமீர் சார் பசுபதி சார் வந்து என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான் பைசன் திரைப்படம். இந்த படம் வந்து அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா படங்களுமே, என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோடய விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்தினோட கவலையை, என் ஊர் சார்ந்தினோட கவலையை, என் மக்கள் சார்ந்தினோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, அது ஒட்டுமொத்த மக்களுக்கு பற்றின கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும். அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைனா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும். கடைசி அவங்க சொல்லிடுறேன். நான் ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது, அஞ்சு சொல்லுவார், என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவனுக்கு ஏண்டா அதே சிலுங்கி தான், அதே சட்டை தான், மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பானுங்க. எல்லோரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறான்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறையவே வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோடய பிரச்சனையை, என்னோடய ப்ரெஷரை, என்னோடய கோபத்தை இந்த படம் எல்லாம் மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன். நிறைய வேலை பார்த்தேன். உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது நமக்கு ஒன்று கோபம் வரும்ல, அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த, வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ வந்து இப்போ அவங்க வேறு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சுதந்திரமாக எடுக்க அனுமதித்த ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது, இந்த மாரி செல்வராஜ் என்ற பெயரை முன்வைத்து நிகழ்த்தக்கூடிய, இந்த நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதலாக எனக்கு அவர் தான் உருவாக்குனார். இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா என்னோடய பெரிய பலம் அவர் தான். அவர் ஒன்று சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பரியம்மாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பரியம்மாள் தாண்டி போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாகவோ கலெக்ட் ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் வந்து சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லாரும், அப்ளாஸ், இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் பீட் மாதிரி எடுத்தான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த மொமெண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது வெறுமனா இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான்
ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் இது நேற்று ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக வீடு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. அதனால் இது வாங்க முடியாத இது கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த படத்தை எல்லோரும் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவராக உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவராக சண்டை போடுவோம், ஓவராக எதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாம் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சியே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வரும்னு. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது. அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளிங்கிறது சும்மா கடந்து வர ஒரு கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சின்னையில் இருந்த புதுசில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தை போல, மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு தீபாவளியை நான் கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. இந்த தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாட போகிறேன். என்னோடய குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் நம்முடைய எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி. ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அதனால் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிட்டு எல்லோரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். என்னை ரொம்ப நம்புவீங்க, என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நம்புவீங்க. என்னோட மீடியா வந்து தொடர்ந்து என்னை ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.